பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்கலாம். எந்த அதிகாரத்துல இந்த நாள் நம்ம பார்க்க போறோம், நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக ஒரு பிக்சர் நான் போடுறேன் ஸ்கிரீன்ல. அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற பிக்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நாளுடைய வார்த்தைக்குள்ளாக ஆழமா எப்படி சொல்றது, நிறைய வசனங்கள் இருக்குது. பட் இது வந்து ஒரே கதை, ஒரே கண்டினியூஷன்ல தான் இருக்க போகுது. ஸோ லீனியர் ஸ்கிரீன் பிளே தான், அப்படியே கண்டினியூ என்னதான் இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த அதிகாரம் பட்ச அதிகாரமா இருக்கு, இதுவும் இதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு நீங்க லத்தாச்சிக்கு அட்டன் பண்ணீங்கன்னா முக்கியமான மேட்டர்களை கோட்டை விட்டுருவீங்க. பைபிள் எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தையில என்ன அழகு அப்படின்னா, எப்பவுமே அது நம்மள வந்து ஒவ்வொரு வார்த்தையும் புதுசா கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணே இருக்கும். ஓகேவா? அந்த அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம என்ன சர்ப்ரைஸ் பண்ற போது பார்க்கறதுக்கு முன்பதாக இந்த மெசேஜோட தலைப்பு கர்த்தர் இறங்கினால் when God steps in part 3, கடைசி பாகம். ஏன்னா இது வந்து நான் பிளான் பண்ணி ஒரு ஒரு சர்மன் சீரீஸ் மாதிரி போனோம் அப்படின்னு நான் எதுவுமே நான் பிளான் பண்ண மாட்டேன். மெசேஜை வந்து 3 வாரங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும்னு. பட் ஒரு கண்டென்ட் வரும்போது அது வெயிட்டேஜ் நிறைய பிரம்மாண்டமா பெருசா வரும்போது ஒரு ஊழியனா நான் வந்து அதை வந்து ஷ்ரிங்க் பண்ண விரும்பல. அதாவது அது சுருக்கி ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்ல சுருக்கி கொடுக்கலாம்னு விருப்பப்படல. அதனால நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி 3 வாரத்துக்கு வெயிட்டா கொடுக்கலாம் என் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நம்ம ப்ரெசென்ட் பண்றோம். அது மாத்திரம் இல்லாமல் இது வந்து ஆன்லைன்ல அப்லோட் ஆகுது. ஒரு 25-30 வருஷம், ஒரு 40 வருஷம் கழிச்சு என்னுடைய பேரன் பேத்தையும் கூட இதை பார்ப்பாங்க. ஐயா, என் தாத்தா இத்தனை வருஷத்துக்கு முன்பு அப்பயே அச்சு கொளுத்துக்கிறாரு மெசேஜ், என்ன தாத்தா இப்பதான் கொஞ்சம் டம்மியாயிட்டு இருக்கிற, அப்பெல்லாம் தைரியமா பேசுகிறியா, அந்த மாதிரி ஆயிடுவோம் நம்ம. அதனால எப்பவுமே அதை அப்லோட் பண்ணி அது பதிவுகள் வந்து ரொம்ப நல்லது. அதனால கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலியமாக நமக்கு மட்டும் இல்லை, இந்த ஆன்லைன்ல யூடியூப்ல கேட்க போற உங்களுக்கு மட்டும் இல்லை, சந்ததி சந்ததியா எத்தனை ஜெனரேஷன் கழிச்சு யாரு வேணா இதை பார்க்கலாம். நான் உயிரோட இல்லாத காலகட்டத்திலே இதை மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நிச்சயமாக அந்த வார்த்தையின் வல்லமை நிச்சயமாக நம்ம மத்தியில இந்த நாள்ல கிரியை செய்யும். கர்த்தர் இறங்கினால் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்பதாக கடந்த 2 வாரங்கள் நம்ம என்ன பண்ணோம்னா, இதே தலைப்புல கர்த்தர் இறங்கினால் பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு வேற லெவல் பயங்கரமான காரியங்கள் பார்த்தோம். இதுல வந்து ஃபீட்பேக் வைஸ், பர்சனல் ஃபீட்பேக் வைஸ் வந்து போன வாரம் மெசேஜ்க்கு அப்புறம் எனக்கு ஃபீட்பேக் ஒரு சில பேர் வந்து பர்சனலா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப வந்து என்கரேஜிங்கா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன், செஷன் முடிச்சுட்டு ஃபீட்பேக்கை கட் பண்ணிட்டேன். ஏன்னா மக்கள் வந்து ஆளுங்களுக்காக ஃபீட்பேக் சொல்றாங்க. மக்கள் பாக்குறாங்க, நான் கூட சொல்றேன் பாரு அப்படின்னு. தனியா அப்புறமா சொல்லுங்க, நீங்க என்கிட்ட பர்சனலா சொல்லுங்கன்னா ஃபீட்பேக் கம்மி ஆயிடுச்சு, அங்கே போயிடுச்சா, ரைட்டு, இவங்களாம் ஆளுங்களுக்காக சொல்ற கேஸ். இது நிஜமா ஹானஸ்ட் ஃபீட்பேக்ஸ் வந்து இப்ப பர்சனலா வர ஃபீட்பேக் தான். ஸோ போன வாரம் மெசேஜ் வந்து பயங்கர தாக்கத்தை ஏற்படுச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது மாத்திரம் இல்லாமல் இந்த இந்த பிக்சரே ஒவ்வொரு வாட்டியும் அந்த சர்மன் அந்த மெசேஜுக்கு ஏற்ற மாதிரி போஸ்டர்ல பிக்சர் போடுறோம்ல, அந்த சும்மா பூமியில அப்படி கர்த்தர் காலடி எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு பிக்சர், அது கற்பனை தான், யாரோ ஒருத்தர் எடிட் பண்ணதுதான். அதை பார்க்கும் போது கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு, சிலிர்த்து போயிட்டேன். அப்படித்தான் இருக்கும்ல, கர்த்தர் எனக்காக இறங்கினா இன்னும் ஆவாங்க. அந்த அளவிற்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப they are taking to heart, which is a good sign. அப்பதான் இந்த மெசேஜ் கூட அவங்க வந்து அப்படியே உள்ள டிராவல் ஆக முடியும். இன்றைக்கு கர்த்தர் இறங்கினால் டாபிக்கோட ஃபைனல் தி கன்க்ளூஷன் நம்ம பார்க்க போறோம். கடந்த 2 வாரங்களா பார்த்ததை நான் ஷார்ட்டா சொல்றேன். கர்த்தர் இறங்கினால் என்னன்னா 10 வாதைகள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். 10 வாதைகள் ரொம்ப கொடுமையா இருக்கு. ட்ரீட்மெண்ட் பயங்கரம், ரொம்ப மோசமா கர்த்தர் ஹேண்டில் பண்றாரு. அவர் கிருபை உள்ள தேவன் மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. காரணம் என்ன? காரணம் என்னன்னா, ஒரு யார் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தர் யார், கர்த்தர்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெக்கலா பார்வோன் கேட்டாரு. அது கர்த்தர் யாருன்னு காட்டினாரு. அது மாத்திரம் இல்லாமல் பார்வோன் ஆரம்பிச்ச கேமை தான் ஆண்டவர் முடிச்சு விட்டாரு. தலைச்சம் பிள்ளைகளை சாவடிக்கிற வேலை, ஆம்பளை பசங்களை வெட்டி போடுற வேலை, இதுதான் பார்வோன் ஆரம்பிச்ச கேமு. நம்ம ஆள் பார்த்தாரு, ஓஹோ நீ வெட்டி போட பாக்குறியா, நான் வெட்டுறேனான்ட்டு வெட்டி முடிச்சாரு. அதுக்கப்புறம் கையெட்டு கும்பிட்டு, அப்பா ஆளு ஒரு சாமி, நீ உங்க ஜனத்தை கூட்டிட்டு போ, எதனா உங்க கர்த்தருக்கு ஆராதனை பண்ணுங்க, என்னையும் கொஞ்சம் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பார்வோன்னு வேற வழி இல்லாம குழந்தைங்களாம் செத்ததுக்கு அப்புறம் விட்டுட்டாரு. மக்கள் அந்த இடத்துல இருக்கிற நகைங்கெல்லாம் வாங்கின, அக்கம் பக்கத்துல இருக்கிற நகைங்கெல்லாம் வாங்கினு ஊரை விட்டு பிளண்டர் பண்ணிட்டு போறாங்க. போனதுக்கு அப்புறம் சுமூகமா இருந்துச்சா லைஃப் அப்படின்னு பார்த்தா இல்ல. போனதுக்கு அப்புறம் சும்மா விடுவானா? அப்படி அப்படி பிசாசு சும்மா விட்டுருவானா? என்னதான் அவன் அவ்வளோ பார்வோன் அவ்வளோ அனுபவித்தாலும், அவ்வளவு வலிய வேதனை அனுபவித்தாலும் அவனுடைய கோபம் உக்கிரம் அடங்கவே இல்லை. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் தான் இந்த நாளோட தியானம். ஃபுல் சாப்டர் நம்ம வந்து பார்க்க போறோம். டக்கு டக்குன்னு போயிடுவோம். பட் இது நம்ம ரீட் பண்ணும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டடியா பார்க்கலாம்.
ஆழமா பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வசனத்திலும் நிறைய ஹிடன் டீடைல்ஸ் இருக்கு. எல்லாவற்றையும் சேர்த்து நம்ம கத்துக்கலாம். அம்மா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. யாத்திராகமம் 14 மோஸ்ட்லி எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நானே படிச்சிருவேன். ஏன்னா, அந்த அவங்க படிக்கிறதுக்கு எனக்கும் ஒரு ஒரு குட்டி டைம் ஒரு கால்குலேஷன் மிஸ் ஆகுது Zoomல. அதனால நானே படிச்சா நல்லா இருக்கும்ன்ட்டு, நான் என்ன பிக்சர் ஷேர் பண்ணும்போது கேட்டா மட்டும் நீங்க படிக்கலாம். ஓகே. ஸ்டார்ட்டிங்ல நீங்க படிங்க. யாத்திராகமம் 14 1ஆம் வசனம் முதல் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கர்த்தர் மோசையை நோக்கி, நீங்கள் ம். திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குகிறீர்களாக. ம். அப்புறம் அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். எஸ். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இங்க பாருங்க ஸ்கெட்ச் யாரு போடுறன்னா, திருப்பி பார்த்தா கடவுள் தான். கர்த்தர் தான் ஸ்கெட்ச் போடுறாரு. 2வது வசனத்துல வந்து மோசேய பார்த்து இந்த மாதிரி சொல்லுப்பா, இந்த இடத்துக்கு போ, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாளையம் இறங்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அந்த இடத்துக்கு அனுப்புறாரு அப்படின்னா, அப்பதான் பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, ஓஹோ நீங்க போய் சுத்தி இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். அண்டர்லைன் த வேர்ட், திகைத்து திரிகிறார்கள். நிறைய பேர் நம்மளை குறித்து நம்மளை குறித்து பார்க்கும்போது நம்ம லைஃப்ல பண்ற சில காரியங்கள் கர்த்தர் அனுமதிக்கிற சில காரியங்கள்லாம் பார்க்கும்போது சில பேருக்கு ஒரே ஜாலியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். அடடா நல்லா வாழ்வடா இவன், நல்லா வாழ்வடா இவன், நல்லாவே வாழல இவங்க, சோக ஸ்டேட்டஸ் போடுறான், அது எனக்கு ஜாலியா இருக்குதுன்ற அளவிற்கு நம்மளுடைய நம்மளுடைய திகைப்பு, அது திகைக்கிற மாதிரி அவங்களுக்கு தோன்றுச்சு அவங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். அதுதான் இந்த மாதிரி பார்வன் சொல்றாரு. அதாவது பார்வன் நினைச்சு போற ஆண்டவர் சொல்றாரு, திகைத்து திரிகிறாங்கப்பா, ஜாலி, வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். நிறைய பேரு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய லைஃப்ல வனாந்திரம் எப்போ உங்களை அடைச்சு போடும், எப்போ திக்கி முக்காடி நிப்பாங்க இவங்க அப்படின்ட்டு நிறைய பார்வன்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இறங்கினால் அந்த பார்வனின் வாழ்க்கையில, அந்த பார்வன்களின் மத்தியில கர்த்தர் இறங்கினால், எனக்காக, உங்களுக்காக, நமக்காக, நம் வாழ்க்கையில கர்த்தர் இறங்கினால் எந்த அளவுக்கு செல்வார் என்பதை நாம் பார்க்க போறோம். திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்வான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு, யாரு பாருங்க, காடே, நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, மீண்டும் ஆண்டவர் விடமாட்டார். இல்ல இவன் அவ்வளோ நல்லவன் இல்ல, அவ்வளவு லேசா விட்டுறக்கூடாது. அதனாலதான் எப்பவுமே சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைங்களை எப்பவுமே சொல்றேன், பேசிக் கிரவுண்ட் ரூல் தொடவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு வந்தாலே தொடவே கூடாது, கம்முன்னு விட்டுறணும். அவங்க அவங்க விதைச்சதை அவங்க அறுப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க மட்டும் அந்த பக்கம் போக கூடாது. ஏன்னா கர்த்தர் இறங்குவார். கர்த்தர் இறங்கினால் சும்மா விட மாட்டார், அச்சு நொறுக்கு நொறுக்கு நொறுக்குவாரு. அதுதான் பாக்குறோம். குழந்தை செத்துச்சு, அவன் விட்டுட்டான். ஆனா ஆண்டவர் சும்மா விடல. இல்ல அவ்வளவு லேசா விட மாட்டான் ராஜா. அவன் அவ்வளவு, என் ஜனங்கள் அவ்வளவு துன்புறுத்தி இருக்கிறான். அத்தனை வருஷம், 400 வருஷம், 430 இயர்ஸ், அவ்வளவு. நீ சும்மா ஒரு குழந்தை செத்துட்டு ஆயுதம் நீ அம்சம் நான் விட்டுருவேனா அப்படின்னு யோசிச்சுட்டு, அப்போ ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி. ஏங்க கடவுள் இதெல்லாம் பண்றாங்க? ஏன்னா எகிப்தியருக்கு, கர்த்தர் அறியாத ஜனத்திற்கு யார் கர்த்தர்னு தெரியணும்ல, யார் லார்டு, யார் கிங்கு யாருன்னு தெரியணும்ல. அதனால பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். கர்த்தர் ஏன் சில காரியங்களை அனுமதித்து, அதாவது நம்ம அப்படி கீழே போயிட்டு ஒரு மேல வர மாதிரி இருக்கும், லைட்டா அப்படி டிப்பா வர மாதிரி இருக்கும் வாழ்க்கை, டக்குன்னு தூக்கி நிறுத்திடுவாரு. ஏன் ஆண்டவரே அந்த வலியை ஏன் அனுமதிச்சீங்க, அந்த வேதனை ஏன் அனுமதிச்சீங்க, அந்த குறைவை ஏன் அனுமதித்தீங்க, அந்த டிப்பை ஏன் அனுமதித்தீங்க அப்படின்னா காரணம் தேவனை மகிமை பண்ண. கர்த்தர் ஏன் ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறார் நம்ம லைஃப்ல அப்படின்னா தேவநாம மகிமை பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்துல போடப்பட்டிருக்குது, இதயத்தை ஏன்டவரை கடினப்படுத்துறீங்க, இந்த மக்கள் எல்லாம் என்ன இப்படி பண்றாங்களே, அவங்களோட இதயத்தை நீங்க கடினப்படுத்துறீங்க. சம்டைம்ஸ் கடினப்படுத்துவார் ஆண்டவரை. ஏன்னா மற்றவர்கள் கர்த்தர் யாருன்னு அறியணும் ஃபர்ஸ்ட். 2வது சுற்றி உள்ள மக்கள், எதிரிகள், எஸ்பெஷலா பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும், 1 2 3 பேர்லாம் இல்ல, கோர் டீம் அதெல்லாம் கிடையாது, எல்லா ராணுவம், பார்வோன் அந்த எகிப்துல இல்ல எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஓகேவா? மோசே வந்து கர்த்தர் சொல்ற மாதிரி செய்யறாரு. 5வது வசனம், ஜனங்கள்
ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, திருப்பி நம்ம ஆளு ஆரம்பிக்கிறாரு. ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் பாத்தீங்களா? அடிமை நாய்ங்க தானே இவனுங்க, இத்தனை நாள் அடிமையா இருந்தானுங்க. என்னடா இது ஒரு இதுல நம்ம போகட்டுமேன்னு சொல்லிட்டு இப்பதான் அவன் கொஞ்சம் அந்த ரியாலிட்டிக்கு வரானுங்க. ஒப்பாரெல்லாம் வச்சு குழந்தைங்களுக்காக அழுது அதுக்கப்புறம் கீழாயிட்டு வந்திருப்பானுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தெரியுது புத்தி. மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு எதுக்குங்க இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா வச்சுக்கலாம்? வேலை வேலை செய்யணும், அவ்வளவுதான். எதுக்கு சில பேர் சில பேரை விட மாட்டாங்க. சில பேர் உறவின் ரீதியா எமோஷனலி ஏதோ ஒரு விதத்துல சில பந்தங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன் அன்புக்குதான் ஒரு மண்ணும் கிடையாது. வேலை செய்யணும், அதனால நீ அவங்க வீட்டுல வேணும். வேலை செய்யணும், அதனால நீ வேற வழிகள்னா அவங்க கூட இருக்கணும். வேலை செய்யணும், உன்னுடைய வேலை. இவங்க இஸ்ரேல் பீப்புள் கிட்ட இருக்கிற அந்த ஸ்கில்லு இஜிப்சியன்ஸ் கிட்ட இல்ல. அதனால இந்த ஸ்கில் செட்டு அவங்களுக்கு தேவைப்படும். அதனால ஒரே விடக்கூடாதுதான்ற மாதிரி நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டு. பாத்தீங்களா, பழைய குருடி கதவை திரடி ஆரம்பிச்சாரு இவர். பார்வோன்னு செத்தாலும் பசங்க செத்தாலும் தலைக்கீழாகதான் குதிப்பேன் ஆரம்பிக்கிறான். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான, நல்லா புரிஞ்சுக்கணும் சில வார்த்தைகள். பைபிள் ரொம்ப ரொம்ப அழகான நிறுத்தி நிதானமா படிச்சோம். இந்த குரூப்ல டிவோஷன் அனுப்பணும் அந்த மாதிரிலாம் படிச்சா வேதத்துடைய ஆழங்களை ரகசியங்களை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. கடமைக்கெல்லாம் படிக்கக்கூடாது. 14:7 பிரதானமான 600 ரதங்கள். எத்தனை? 600 ஹார்ஸ் சேரியட். ரொம்ப டாப் கிளாஸ் பிரதானமான சேரியட். ஓகேவா? எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் 600 மெயின், அது இல்லாம மற்ற எல்லா சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். பெஸ்ட் பீப்புள். இனிமேல் இவங்களை சுத்து போட்டு கூட்டிட்டு வந்தோன்னா இனிமேல் யார் நினைச்சாலே உங்களை காப்பாற்றவே முடியாத அளவிற்கு பெரிய பிளான் நடந்துட்டு இருக்கு. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இதயத்தை கடினப்படுத்தினான். அவர் சொன்ன மாதிரி அவர் செய்யறார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். அது யாரு? பார்வோன். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். அமேன். இந்த வார்த்தை பாருங்க. சில நேரங்கள்ல நம்மளை பத்தி நமக்கே தெரியாது. நமக்கு என்ன மவுஸ் என்ன கெத்துன்னு தெரியாது. ஆக்சுவலா இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். வேதம் அதை ரெக்கார்ட் பண்ணுது. ஆனா இஸ்ரேல் மக்களுக்கு அவங்க பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் தெரியாது. ஏன்றதை நம்ம ஃபாலோயிங் வேர்சஸ்ல பார்க்கலாம். வசனம் சொல்றது இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். ஆவியானவர் இடைப்படுவாராக. எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் பின்தொடர்றான், ஃபாலோ பண்றான். சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னாடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். ரொம்ப க்ளோஸா வந்துட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவரோட ஒரு இடம் சொன்னாரு, இங்க போய் ஸ்டே பண்ணுங்க. பாளையம் வராங்கன்னா ஸ்டே பண்ணி வைங்க, நான் சொல்ற இடத்துல போய் தங்கு. அப்பதான் இவங்க கன்ஃபியூஸ் ஆவானுங்க, உங்களை தேர்ந்து வருவாங்க. ஸ்கெட்ச் கரெக்டா காட் போட்ட மாதிரி நடக்குது. பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். கிட்ட வந்துட்டாங்க. அவங்களுடைய அந்த பார்வோனின் சேனை பின்தொடர்ந்து பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து, கண்ணுதான் ஃபர்ஸ்ட் கல்பிரிட். எப்ப இவன் பார்த்தானோ பயப்பட ஆரம்பிச்சான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கவில்லை, எதிரிகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண். நான் என்ன கேட்கிறேன்னா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் இவங்களை காப்பாத்துறாரு, கர்த்தர் இவங்களை நடத்துறாரு. நான் ஒன்னும் இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி பேசுறேன், நம்மளை பத்தி தான் பேசுறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் முடிவு பரியந்தம் வழி நடத்துவார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நடத்துவார். வாக்குத்தத்தெல்லாம் நல்லா தெரியும். ஆமென் என்றும் வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு தெரியும். ஆனால் இந்த ஜனங்கள் போலவே சம்டைம்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா, பயம். எதுக்கு? பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்து. அவன் தான் பின்னாடி இருக்கிறான்ல, என்ன பயம்? நீ முன்னாடி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவன் பின்னாடி இருக்கிறான், நீ முன்னாடி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஒரு சில பேர் பின்னாடி இருந்து பேசுவாங்க. ஏன்? அவனால முன்னாடி வரவே முடியல, அதனால பின்னாடி இருந்து தான் பேசுது. நீ கடைசி வரைக்கும் பின்னாடிதான் இருப்ப. இன்னும் இப்ப கொஞ்சம் கிட்ட இருக்கிற, அதுக்கப்புறம் நான் ஆண்டவரோட கிருபையில நான் எங்கேயோ போயிடுவேன், நீ அப்பயும் அங்கதான் இருப்ப. ஆனா என்ன கொஞ்சம் காலம் கட்ட போனதுக்கு அப்புறம் நீ பேசிட்டு எனக்கு கேட்காது. நான் வேற லெவல்ல வளர்ந்துட்டு இருப்பேன் கர்த்தர் கிருபையில. நீ ஒன்னும் உட்காந்து பேசினேரு. அது போல நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்களோட பயத்திற்கு காரணம் கண்களை ஏறெடுத்து பார்த்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதெல்லாம் நடக்கலாம். அந்த சீனே ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதுக்கு, ஆஹா
எதிரிகள் மேல எப்போ நம்மளுடைய கண்கள் போதோ அப்பவே சோலி முடிஞ்சதுன்னு அர்த்தம். நம்மளுடைய பார்வை எப்படி சொல்றது, ஒரு நாள் துவக்க முதல் முதல் முடிவு வரை அதாவது காலம் ஃபுல்லா காட் மேல காட் ஃபோக்கஸ். ஐ வாண்ட் யூ ஆல் எஸ்பெஷலி எஸ்ஐசி சர்ச் பீப்புள், நம்ம எல்லாருமே காட் ஃபோக்கஸ்டா இருக்குமே தவிர நாட் எனிமி ஃபோக்கஸ். நம்மளுடைய காதுகள் கேட்கிற சத்தம் அதிகமா கர்த்தருடைய வார்த்தையாகும் நல்ல காரியங்களா இருக்குமே தவிர, அந்த அக்கா உன்னை பத்தி என்ன தெரியுமா சொல்லிச்சு, அந்த அண்ணன் உன்னை பத்தி என்ன தெரியுமா சொன்னா, உன் ஃப்ரெண்டு உன்னை இருக்கிற கூடிய சுத்துறியே அது உன்னை பத்தி என்ன சொல்லிச்சு அப்படியே நிறுத்திட்டு, அது என்ன சொல்ல இருக்கட்டும், எதுக்கு உன்கிட்ட சொல்லுது, நீ உன்கிட்ட எதுக்கு எப்படி என்னை பத்தி கம்ஃபர்டபுளா பேசுறாங்க, அப்ப யாரு இங்க ஃபர்ஸ்ட் கல்பிரிட்டு? பேசுறவங்க தப்பு, ஓகே, என்னை பத்தி தப்பா பேசுறாங்க, உன்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளா என்னை பத்தி பேசுறாங்கன்னா அப்ப நீ அதுக்கு இடம் கொடுத்துக்கிறிய, அந்த மாதிரி கேட்கணும். கேட்டா தோண்டி வராது மேட்ச். அதுதான் சொல்ல வரேன். ஓகேவா? இவங்க நல்லா இங்க கலந்து அங்க போறது அந்த கதையை அதெல்லாம் மக்கள் பண்ணினே தான் இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், யாருடைய சத்தத்தை நான் அதிகமா கேட்கிறேன். உங்ககிட்ட வந்துன்னா நெல்சனா உங்களை பத்தி அவன் என்ன தெரியுமா சொன்னா அப்படியே நிறுத்துறாஜா, நல்லதா கெட்டதா? கெட்டது நான் அப்ப அப்படியே கிளம்பி காத்துல இருப்பேன். என்னை பத்தி யாருதான் நெகட்டிவா சொன்னாலும் என்கிட்ட நான் வருஷத்துக்கே நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா ஒரு நபர் ஒரு அம்பு எய்கிறாங்கன்னா காரணமே இதயத்தை குத்தி கிழியணும் தான். அனுமதிச்சாதானே. அந்த இன்டர்மீடியேட்டர்ஸ கட் பண்ணுங்க. வாழ்க்கையில சமாதானமா இருக்க ஃபர்ஸ்ட் டிப். இந்த நடுவுல உங்களை பத்தி இவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்படின்னா, அந்த யார் சொல்றாங்களோ அந்த நபரை கட் பண்ணுங்க. சொன்னவங்களை விட்டுருங்க. அவங்களை கத்தர் வச்சு செய்வார். கத்தர் இறங்கினா என்ன ஆகும் நம்ம பார்க்க போறோம். இந்த நடுவுல இந்த இன்டர்மீடியேட் இருக்குல்ல, இந்த காதுல தூது போறாங்க. தூது புறா யாருன்னா வந்துச்சுன்னா அப்படியே கழுத்து, அந்த தூது புறா கழுத்தை அறுத்து புறாக்கறி சாப்பிடுங்கன்னு சொல்ல வரேன். இங்க அதுக்கப்புறம் இந்த புறாக்கு வேலையே இருக்கக்கூடாது. நீங்க போயிடும் அந்த கதையா இருக்கக்கூடாது. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வேற லெவல்ல டிப்ஸ், உங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவங்கள் ஃப்ரீயா எடுத்து கொடுத்துன்னு இருக்காங்க. ஓகே. எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை பார்த்தானுங்க. இவங்களோட பெரிய ப்ராப்ளமே முன்னால் இவர்களை வழிநடத்தி செல்கிற தேவனை பார்க்காமல் நல்லா ஒரு சில வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும். பின்னே வருகிறதை கண்டு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பாத்தீங்களா? சாதா பயம் இல்ல, பயங்கர பயம். அலறல் எடுத்துருச்சு அள்ளி இல்ல. மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பாத்தீங்களா? ஃபார்முக்கு வந்துட்டாங்க. எப்ப பயம் வருதோ அப்பதான் அந்த ரெட் அலர்ட், பியர் அப்படின்ற ரெட் அலர்ட் வரும்போதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, எப்பா போதும்பா, ஜெபம் பண்ணாம இருந்ததெல்லாம் போதும், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. இதுதான் 108 ஆம்புலன்ஸ் மாதிரி அலர்ட். ரெட் அலர்ட் வந்தீங்கன்னா கூப்பிட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இவங்க நல்லவங்க பாருங்க, ரொம்ப தெளிவான ஆளுங்க. மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானுங்களே, முந்தின வசனத்துல கர்த்தர் செவி கொடுத்திருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். செவி கொடுத்து அவர்கள் ஜபங்களை கேட்டு கர்த்தர் பதிலளிப்பார். ஆமென். ஆனால் முந்திரி கொட்ட மாதிரி இவங்க அதுக்கப்புறம் பண்ணது என்ன தெரியுமா? இந்த பக்கம் ஜபம், ஆண்டவரே நீர் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, வாக்கு மாறாதவரே, நடத்துகிற தேவன் ஆண்டவரே, நீ பெரிய கடவுள், பராக்கிரமசல், நீர் இறங்கினால் என் சூழ்நிலைகள் மாறும் சொல்லிட்டு அக்கினிமயமா ஜெபம் பண்ணுவோம். விசுவாசம் நினைச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் முடிச்சு ஆமேன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் மோசையை பார்த்து அன்றைய அவர்கள் மோசையை நோக்கி, மோசே ஏன்பா எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தி, ஏன்பா அங்க கலரை இல்லைன்னு சொல்லிட்டு இங்க என்ன சாவடிக்கிறதுக்கு கொண்டு வந்தியா? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? இவனுங்கதான் அழுது ஒப்பாரி வச்சு பெருமூச்சுலாம் விட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு, அப்பா இந்த ஊரை விட்டு போனா நல்லா இருக்கணும்னு யோசிச்சானுங்க. ஆனா வார்த்தைகளை பாருங்க. நீர் யாரு? மோசேவை பார்த்து, நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? எங்க சொன்னானுங்க இவனுங்க? பைபிள் ஃபுல்லா எடுத்து எனக்கு சொல்லுங்க. பாத்தீங்களா? இதுதான் புத்தி, மனுஷ புத்தி. பாருங்க, கஷ்டப்பட்டு ஒரு லீடர் அவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே கூட்டின்னு வந்தா பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்து பயந்து தன்னை காப்பாத்தி கூட்டின்னு வந்த தலைவனை நோக்கி சொல்ற வார்த்தைகள், நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? இங்கே நான் சாவரப்பான்னு சொன்னேன்ல, அதெல்லாம் சொல்லவே இல்லை, சும்மா அச்சுறானுங்க. நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலாம் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே. நிறைய பேருடைய மைண்ட் செட் இந்த நாள் நம்மளுக்கு என்ன தெரியுமா இருக்கு? ஏதோ அடிமையா ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அப்படியே வாழ்ந்துடுறேன். வனாந்திரத்துல அதாவது கர்த்தருடைய தரிசனம்
அதுக்கு போற வழியில வனாந்திரங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட் எல்லாம் என்னால தாக்கு பிடிக்க முடியாது. வனாந்திரம் ஹீட் ஒரே வேர்க்கும். நாங்க இங்க ஏசில இருந்தாலும் அடிமையா வாழ்ந்துட்டு போயிடுறோம். இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி சில பேருக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாள்ல அது போன்ற தாட் ப்ராசஸ் வச்சு உடைப்பாங்க. நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே. அதாவது வனாந்திரத்தை சாவத்தை விட எகிப்தியனுக்கு அடிமையா இருக்கிறது நல்லா தானே இருக்கும். நான் சொல்றேன், நம்மளோட திருச்சபை மக்கள் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் செத்தா கூட பரவாயில்ல, அடிமையா வாழ எனக்கு விருப்பம் இல்லை, அப்படி இருக்கணும். அதாவது கர்த்தருடைய சித்தத்துல நான் இறங்கி வனாந்திரத்துல நான் செத்தா கூட பரவாயில்ல, கண்டவனுக்கெல்லாம் நான் அடிமையா வாழ மாட்டேன். அது ஆட்டிடியூட், கிங் ஆட்டிடியூட். ஓகேவா? ராஜாக்களும் மாசாடுகளுமா கர்த்தர் நம்மளை அழைத்தால் அடிமைத்தனத்திற்கு எந்த விதமான அடிமைத்தனத்திற்கும் அவங்க வெவ்வேறு பெயர்கள் வச்சுன்னு வருவாங்க. எந்த விதத்திலும் அடிமைத்தனத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்காதீர்கள், அனுமதிக்கவும் அனுமதித்தார்கள் உங்க லைஃப்ல. ஓகேவா? ஏன்னா இவங்க சொல்றாங்க பாருங்க, ஒரு டெஸ்ட் ஒரு ப்ரெஷர் வரும்போது, நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலாம் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். இப்பதான் ஒரு சூப்பரான ஒரு நல்ல தலைவன் உள்ள வரான். அதாவது மோசே இதுக்கு முன்பாக இந்த மாதிரி பேசி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இவ்வளவு ஃபயரா எப்பவுமே மோசே என்ன பண்ணுவாருன்னா, ஆண்டவர் சொல்றது அப்படியே சொல்லுவாரா, அது ஃபயரா இருக்கு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை. இப்போ 13வது வசனத்துல இவர் சொல்ல போறது கர்த்தருடைய வார்த்தை இல்ல. இந்த வார்த்தைகளை மோசே கேட்டுட்டு மோசையோடைய வார்த்தை பாருங்களேன். அவர் காட் சொல்லி அதெல்லாம் அவர் கேட்டலாம் அவங்க ஸ்ட்ரைட்டா மோசே ஃபெய்த் மோட் அப்டேட்டட் வெர்ஷன். இதுக்கு முன்னாக மோசே இறங்கினால் அப்படி உயிருக்கு பயந்து ஓடிடுறாரு ஒரு விட்டு. அப்படிப்பட்ட மோசே அந்த விசுவாசம் இல்லாத இந்த இடத்துல தானே வச்சிருக்காரு. கர்த்தர் நடத்துவார், நான் என் சனத்துக்காக தான் நான் ஒரு கொலை பண்ணேன் அப்படிலாம் இல்ல. விசுவாசம் இல்லாத மோசே இப்போ அப்டேட் ஆயிட்டு வேற லெவல்ல ஃபெய்த் மோட்ல சொல்றாரு. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், பயப்படாத, சி அசிங்கமா இல்ல, கர்த்தரை நம்பி வந்துட்டீங்கன்னா பயந்து அசிங்கம். வாட் இஸ் திஸ்? வெரி பேட். பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பாத்தீங்களா? இந்த வார்த்தை ஒரு சில பேருக்கு அப்படியே ஆமீன் போட்டு வாங்கிக்கும். பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு, நீ கம்மொன்னு நின்று வேடிக்கை பாருக்கண்ணா, அந்த மாதிரி அது. நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். பாத்தீங்களா? இதெல்லாம் தீர்க்கதரிசன வார்த்தை. கர்த்தர் என்ன பண்ண போறாரு எகிப்து அந்த சாரியட்ஸ் எல்லாம் தெரியாது. பார்வன்சனை கர்த்தர் என்ன பண்ண போறாரு தெரியாது. காட் பிளான்ஸ் எல்லாம் லீக் பண்ணல. இவங்க ரெட்சி செங்கடல் முன்னாடி மாட்டின்னு இருக்கிறாங்க. அப்போ ஒரு குழப்பத்தின் மத்தியில இந்த வார்த்தையெல்லாம் நடந்து இருக்கு பாருங்களேன். ஊழியக்காரனுடைய அழகான வார்த்தை. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற உங்கள் எதிரிகளாக அந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இதெல்லாம் பாடுறதுக்கு நல்லதா இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலையில இருக்கும்போது ஒரு ஊழியக்காரன் இப்படி சொல்லியிருக்கிறான். அதுதான் பாடலா எழுதியிருக்கிறாங்க. இனிமேல் அந்த பாடலை பாடும்போது இந்த அதை சுத்தி நடந்த இந்த ரியாலிட்டி, அந்த சயின்ஸ், எஸ்ஐஜிஎன்எஸ், அந்த சயின்ஸ், ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ரொம்ப ஹீட்டடான ஒரு சிச்சுவேஷன்ல செத்துருவேன் அவ்வளவுதான், பார்வன் என்ன புடிச்சானா ஒண்ணு சாவச்சிருவோம், இல்ல அடிமையா கூண்டு போயிடுவோம். இதன் மத்தியில அவங்களுக்கு இருந்த போராட்டத்தின் மத்தியில ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை அது. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டேறீங்க. எப்படிங்க அப்படி என்னங்க நடக்க போகுதுன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யூ ப்ளீஸ், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நாங்க என்னங்க பண்ணோம்? நான் போய் ஒரு பத்தையும் எடுத்துக்கிட்டா ஒன்னும் பண்ண வேணாம், நீ சும்மா கடை, கவனு கடை. The Lord will fight for you. You need only to be still. You need only to be silent. இப்ப நான் எதனா பண்ண வேணாமா? இந்த ஹீரோ தான் இல்ல ஹீரோ ஃப்ரெண்டு, மாப்பிள்ள தான் இல்ல இந்த மாப்பிள்ள ஃப்ரெண்டு, அமெரிக்கா மாப்பிள்ள, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு ரோலே கிடையாது. கர்த்தருடைய அந்த மகத்தான ஒரு போர்ல, நம்மை சுற்றி நடக்கும் நம் கண்கள் காண முடியாத ஒரு மகத்தான ஒரு பெரிய போர்ல ஒரே ஒரு ஹீரோ தான். அந்த ஹீரோ கர்த்தர் தான். கர்த்தர் இறங்கினால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்தால் முடிப்பார். அந்த கதை, அந்த சீனே கிடையாது. வெற்றி எப்பவுமே நிச்சயம். ஓகேவா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் முடிப்பார். சில விஷயங்கள் எதெல்லாம் அவர் முடியணும்னு நினைக்கிறாரோ அவர் முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றால்
அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, இப்பதான் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் பாருங்க. நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள். இந்த நாள்ல கர்த்தர் ஒரு சில பேரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு. என்கிட்ட ஏன் கேட்டுனுக்குற? எப்பயும் நான் உனக்கு பிளான் சொல்றேன். புறப்பட்டு போ. மூவ் ஆன் இங்கிலீஷ்ல. மூவ் ஆன். சில பேருக்கு இந்த வார்த்தை வந்து ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையா வருது. என்னதான் ஆண்டவரே பண்ணணும் நானு? என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பெயின், ஒரு வலி நடந்திருக்கு. என்னதான் பண்ணணும்? அந்த இடத்துல நீ உட்கார்ந்து இருக்காது. ஜஸ்ட் மூவ் ஆன். அந்த இடத்துல நீ அதே போட்டு யோசிச்சுக்கின்னு, குழப்பிக்கின்னு, எனக்கு மட்டும் ஏன் நடக்குது? எனக்கு இது ஏன் இத ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில அனுமதிச்சாரு? எதுக்கு உன் மைண்ட தூக்கி அதே இடத்துல பிளாக் பண்ணி வச்சிருக்கிற? மூவ் ஆன். புறப்பட்டு போ. அதே இடத்துல உட்கார்ந்து என்கிட்ட முறையிட்டு இருந்த என்ன எதுக்கு இதே ஜாம் பண்ணிருக்கிற என்கிட்ட நீ? என்ன சொல்லிருக்கிற? ஏன் சோடு புறப்பட்டு போ. ஃபர்ஸ்ட் எஸ்ஐசில வந்த மெசேஜ் கெட் அப், வேக் அப். கெட் அப் வாக் நினைக்கிறேன், மறந்துட்டேன் நானே. நான் தான் எடிட்லாம் பண்ணேன். கெட் அப் தான். ஏன் சிகோ எத்த காலி பண்ண ராஜா? கெட் அப் வாக். புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஆண்டவர் சொல்லு. என்கிட்ட என்ன முறையிடுற? 15வது வசனம். நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுப்பா அந்த ஜனங்களை பார்த்து. ஆஸ்க் them to மூவ் ஆன், மூவ் ஆன், மூவ் ஆன். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. ஒரு நபர் கர்த்தர்கிட்ட இருந்து இந்த வார்த்தையை கேட்டா அவருக்கு எப்படி இருக்கும் யோசிப்பார். சரி என்ன பண்ற நீ? கையில என்ன இருக்கு? கோலு நீட்டு. எங்க? சமுத்திரத்தை பார்த்து நீட்னா சமுத்திரத்தை பிளந்துரு. என்ன பாரு, ஆண்டவருடைய ஒரு அளவுக்கு தான் கோலை கீழே போட சொன்னீங்க, பாம்பா மாச்சு எல்லாம் ஓகே. இது என்ன? அந்த மாதிரிலாம் மோசே கேட்கவே இல்லை. அவர் கர்த்தரை அதிகமா விசுவாசம். கர்த்தர் சொல்றாரு, நீ உன் கோலை வாங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துருப்பா. இன்னும் அசால்ட்டா போய் டிஃபன் வாங்கி வந்திருப்பான்ற மாதிரி சொல்றாரு பாருங்களா, அசால்ட்டா. அவ்வளவு பெரிய சமுத்திரம் இருக்குது அவர்களுக்கு முன்பாக. கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். இப்போ நம்ம ஜாலியா படம் பார்க்க போறோம். ஒரு சில பிக்சர்ஸோட பார்த்தோம்னா இது கொஞ்சம் மைண்ட்ல நல்லா அழகா ரெஜிஸ்டர் ஆகும், கொஞ்சம் போக்கஸ்டாவும் இருக்கும். பாருங்க, இப்படிதான் இருந்திருக்கும். இது ஜஸ்ட் ஒரு கற்பனை தான். இப்படிதான் அவங்க வந்து கடந்து போயிருப்பாங்க. எப்படி இருக்கு பாருங்களேன். பார்க்கவே வாவ் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ரியல், இது வந்து ரியல், ஒன்னும் கதைகள் அல்ல. நம்ம நம்ம கேட்டு இருக்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்டோரிஸ், நாட் மித்தாலஜி இல்ல. இது நிஜமாவே நடந்த சரித்திரம். ஓகேவா? பைபிள்ல இருந்து நம்ம பார்த்துட்டு சரிப்பா. பிளந்தது தமிழகத்து நடவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி, திருப்பி சொல்றாரு பாருங்க, நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி ஏங்க கர்த்தர் எல்லாம் செய்யறாருன்னா அவருக்கு மகிமை வேணாங்க, அவ்வளவுதாங்க. எதுக்கு கடினப்படுத்துறாரு? அவர் மகிமை பண்ணணும், அவ்வளவுதான். பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். 18ஆம் வசனம். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது, இதெல்லாம் பாருங்க, ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப 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 முக்கியம். அவர் ஸ்டார்டிங்ல தெரிஞ்சோ தெரியாமல ஒரு கேள்வி கேட்டாரு. கர்த்தர் யார்? ஆராதைகளை அழுக முடியாது. உதவே இல்லாத அவருக்கு சங்க உதவி வரைக்கும் பாருங்க. 18வது வருஷம் சொல்லுது, இப்படி நான் பார்வனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். ஏன் இவ்வளோ அலப்பற? ஏன் இவ்வளவு மரணங்கள்? ஒன்னும் இல்ல. கர்த்தர் யார் என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியும். லைட்டா ஒரு சாம்பிள் எகிப்தியனுக்கும் தெரியும்ல. நான் வணங்குகிற தேவன் யார் என்பது எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் மக்களுக்கும் தெரியும். ஆனா நமக்கு எதிராக விரோதமாக கிரியை செய்யற எகிப்தியர்களுக்கு தெரியாதுல்ல. தெரியாதனால்தான் நம்ம கிட்ட வந்து மோதின இருக்கான். லைட்டா ஒரு சாம்பிள் காட்டணும்னு சொல்லிட்டுதான் அடி நொறுக்கு 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 நொறுக்குற விடவே இல்லை. எல்லாரும் அறியணும். மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள். அவனுக்கு தெரிஞ்சுக்கணும்டா நான் யாரு. யோசேப் யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா யோசேப்புடைய தேவன் யாருன்னு நீ தெரியணும். தெரிஞ்சாதான் 4 பேரை இந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க. விட்டவே இல்லை பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி. அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொன்னேன், இதுல அந்த வசனத்துல அண்டர்லைன் பண்ணோம். எல்லா வார்த்தையும் முக்கியம் நம்ம படிக்கிற இந்த மாதிரி. இவங்க எங்க தெரியுமா பார்த்து பயந்தாங்க? முன்னாடி இல்ல, பின்னாடி. பின்னே வருகிற பார்வன் சனியை பார்த்து பயந்தார்கள். பயங்கரமா பயந்தாங்க நம்ம பார்த்தோம்.
ஆனா முன்னாடி அதுக்கு முன்பதாக இவர்களை வழிநடத்தி சென்ற ஒரு ஹீரோவை இவங்க பார்க்க தவறிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். உம் பின்னாடி பார்த்து வாழ்க்கையில பின்னாடி தெரியும் பார்த்து இவங்கள பார்த்து அவங்கள பார்த்து பின்னாடி வர கமெண்ட்ஸ், பின்னாடி வர காரியங்கள், பின்னாடின்னு பின்னாடி பார்த்து இவர்களுக்கு முன்பதாக இருந்த இந்த ஹீரோவை இவர் பார்க்க தவறிட்டார்கள். 19வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர். அவன் பாருங்க, இவர்களை நடத்தி செல்கிறது ஜஸ்ட் மோசே அல்ல, தேவதூதனானவர். இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிறது ஒரு கற்பனை தான். ஓகேவா? சும்மா கூகுள் இருந்து எடுத்தது. தேவதூதன் அப்படிதான் இருப்பானான்லாம் கேட்க கூடாது. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு வேரியர் கைண்ட் ஆஃப் எனக்கு அப்படி இருக்கணும்னு நான் யோசிச்சேன். அதனாலதான். ஓகே. அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுக்கு சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். எவ்வளவு கிருபையுள்ள தேவன் பாரு. ஏன் சொல்ல பயப்படுற? இல்ல ஆண்டவரே, பின்னாடி என்ன பெண் தொடர்ந்து வராங்க ஆண்டவரே. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இட்ஸ் ஓகே மனுஷன், நீ பயப்படுவதான், உனக்கு பயம் இருக்கும் தான், என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியும் தங்கம். பரவாயில்ல. என்ன பண்ண பின்னாடி வராங்க, அதுதானே பிரச்சனை. ஆமா, பயமா இருக்கு. சரி பரவாயில்ல. நான் என்ன பண்றேன், பின்னாடி போய் நான் பாத்துருக்கேன். அப்பா இருக்கேன். ஓகே, நீ பயப்படாம போக. எஸ் டேடி, நான் பயப்படாம போவேன் டேடி. ஓகே. பின்னாடி திரும்பி பார்க்க கூடாதுன்னா அப்பா தான் இருக்கேன். சரிப்பா அப்படின்ற மாதிரி பாருங்க, எவ்வளவு அழகா நல்ல தகப்பன். கிருபெல்லாம் இங்கே ஆபரேட் ஆகுது. கிரேஸ். சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. மேகஸ்தம்பமும் முன்னால இருந்துச்சு, அப்படியே பின்னாக இவங்களை காக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் அவர்களுக்கு முன் அந்த இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவரும் முன்னாடி இருந்து விலகி பின்னாக அவர்கள் பின்னே நடந்தார். இப்போ ஒரு சம மேட்ரு காட் செஞ்ச ஒரு ஒன் ஆஃப் த வேற லெவல் ஸ்ட்ராட்டஜியை பார்க்க போறோம். ஒரு பிக்சர் நான் போடுறேன், அதை போட்டுட்டு நான் ஒரு வேர்ஸ் நான் படிக்கிறேன். வாவ், என்னடா இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. அந்த மேகம் பின்னாடி போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மேகம் அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. பாத்தீங்களா? இவனுங்க கிட்ட வந்துட்டானுங்க. அந்த பார்வோன் சேனை ரொம்ப கிட்ட பின்தொடர்ந்து வந்துச்சு. அதனால ஆண்டவர் ஒரு பிளான் பண்றாரு. ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமா இருந்தது. ஆஹா, பாத்தீங்களா? லெப்ட்ல இருக்கு பாருங்க, ஸ்கிரீனோட லெப்ட் சைட்ல இருக்கிற மாதிரி. இந்த பக்கம் எகிப்தியர் ஃபாலோ பண்ண வரான். மேகம் அப்படியே சுழந்து இந்த பக்கம் எகிப்து ஜனங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மேகமும் இருட்டு அந்தகாரமுமா இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. பாருங்க, ஒரே மேகம், ஆனால் கர்த்தரை அறியாத எகிப்து ஜனங்களுக்கு அந்த மேகம் அந்தகாரம், இருள். அது மேகமும் அந்தகாரமுமா இருந்தது. இஸ்ரவேலருக்கும் அது இரவை வெளிச்சமாக்கிடுச்சு. கர்த்தருக்கு ஒரு விஷயம் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். டார்க்னஸ் லைட்டா மாத்த பிடிக்கும். இருளை வெளிச்சமா மாத்துறது ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருடைய பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அவர் பண்ணுவார். எகிப்தியனுக்கு எல்லாம் பண்ணா அவன் நாளைக்கு நம்மளுக்கு படிப்பான். அதனால அந்த கதையே கிடையாது. அது இரவை வெளிச்சமாக்கிடுச்சு. ஒரு பக்கம் மட்டும் பிரைட்டா இருக்கு, ஒரு பக்கம் நைட் ஆயிடுச்சு. ஓகே, டார்க்னஸ் ஆயிடுச்சு, இருள் ஆயிடுச்சு. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிடுச்சு. நம்ம முன்னாடி பிக்சர்ல பார்த்த மாதிரி. ஓகே, நான் திரும்பி போடுறேன். ஏன்னா இதெல்லாம் படிச்சுக்கினே ஜாலியா இதை பார்க்கும் போது அப்படியே ஒரு மாதிரி படம் பாக்குறேன் சீன். நம்மளுக்கு அப்படியே நம்மளே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தோணும். அப்பதான் நல்லா கனெக்ட் பண்ணிக்க. அப்படியே நான் சொன்ன மாதிரி ஜலம் பிரிந்து போயிடுச்சு. இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். பாத்தீங்களா எப்படிங்க? சமுத்திரம் டக்குன்னு மூவ் ஆச்சுன்னா அங்க என்ன இருக்கணும்? கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும், சேர் இருக்கணும். சேர் எல்லாம் போனா காலத்துக்கு அந்த கதையே கிடையாது. ஆண்டவர் ஒரு விஷயத்த பண்ணா ரொம்ப கிளீனா பண்றவர். பாத்தீங்க, நமக்காக பண்ணா எவ்வளவு தண்ணி இருந்த இடம் எப்படிங்க அவ்வளவு வெயில் அச்சா கூட காயாது. ஆனா அவர் கை வச்சாருன்னா நடக்கும். கீழ்காற்று அச்ச காத்து போய் குவியெல்லாம் ஒரு பக்கம் நின்னுச்சு, ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ஸ்கிரீன்ல தெரியற பிக்சர் மாதிரி. ஆனால் அவங்க எந்த மாதிரி தரையில நடந்தாங்கன்னா வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஜலமே
ஒரு வால் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் நின்னுச்சு. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். இவங்களும் பின்தொடர்ந்து வரானுங்க. என்ன மேட்ரு என்ன ஸ்கெட்ச்னு தெரியாம. 24ஆம் வசனம், கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. இங்க நான் ஸ்லோவா போக விருப்பப்படுறேன். ஒரு டைம் பீரியட் ஆண்டவர் பார்த்தாரு. ஓகே கைஸ், இட்ஸ் எனஃப், பால் ஊத்திர வேண்டியதான் இவங்களுக்குன்ற மாதிரி கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருக்கு. அக்கினி அக்கினியும் மேகமுமான, அதாவது இதுக்கு முன்பதாக அவங்களுக்கு என்ன ஸ்தம்பம் வந்துச்சுன்னா அந்த மேகத்துல இருள் தான் இருந்துச்சு. ஆனா கர்த்தரை பார்த்தாரு, போதும் இருள்ல இவங்களை விட்டுது, போட்டு தள்ள வேண்டியதான்னு சொல்லிட்டு அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. பாத்தீங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்களை யார் யாரெல்லாம் கலங்கடிக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் கலங்கடிப்பார். ஒரு மாற்று கருத்தம் கிடையாது. என்னப்பா கர்த்தரை ரொம்ப வில்லன் மாதிரி காற்று, வில்லன் தான். கர்த்தரோட பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரெல்லாம் வராங்களோ அவர்களுக்கு கர்த்தர் வில்லன். புரியுதுங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் அப்பா, அவர் ஹீரோ, அவர் நல்ல தகப்பன் எல்லாம் ஓகே. ஆனால் யாருன்னா ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்கன்னா நம்ம ஒண்ணுமே பண்ணுவோம், நம்ம சும்மா நம்ம வேலையை பார்த்து ஜோம் பண்ணிட்டு இருக்கலாம். கர்த்தர் இறங்கினால் இந்த மாதிரிதான் நான் பாருங்க. அக்கினி மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. டீம் சேர்க்கிறியா? சேர்த்துக்கோ. இந்த ஜனங்களை நான் இன்னும் விட மாட்டேன் பாரு. பெஸ்ட், நான் ஸ்டார்டிங்ல 600 பெஸ்ட் சேரியா தந்துட்டே உள்ள ஊர்ல இருக்கிற பெஸ்ட் ஆனால் எல்லாரையும் இறங்கடா, படை இறங்கடா சேனை. ஆண்டவர் பார்த்தாரு. ஓஹோ, கதை அப்படி போதா? ஏன் ஜனங்க கிட்ட பெஸ்ட் எல்லாம் பெருசா இல்லைன்னா நான் ஒருத்தம் போதும் பாட்ட மாதிரி அவர்கள் சேனையை ஃபர்ஸ்ட் ஒரு பண்ணதை கலங்கடிச்சு விட்டார். அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் சுழலவும், அந்த வீல்ஸ் சுழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அதாவது அந்த வெட்டாந்தரலை இவங்க போயிட்டாங்க, இவங்களை பின்தொடர்ந்து செங்கடல் ஓப்பன் ஆயிடுச்சு, என்னடா இது மேஜிக் எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஸ்கெட்ச் தெரியாம போயிட்டானுங்க. உள்ள பார்த்தா உள்ள போனதுக்கு அப்புறம் வீலுங்க சுத்திட்டு டமால் டிமால் சவுண்ட் கேக்குது. ரதங்களை வருத்தத்தோடும் நடத்துவோம். அதாவது கஷ்டப்பட்டு முடியல, இன்னும் அவங்களுடைய இதெல்லாம் தாராளமா போகுது. அவங்க ஜாலியா கால் நடையில நடந்து போனா கூட ஜாலியா போறானு, கழுதுங்க நான் ஏற்றிட்டு போறேன், நான் குதிரையில போறேன், நான் சேரியட்ல வந்திருக்கிறேன். நான் என்ன சொல்றேன், சேர் வந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் கீழ் காட்டுற அனுப்பி அவங்க அனுப்பிச்சு பின்னாடி கொஞ்சம் சேர் இது பண்ணுவோம், அனுமதிச்சிருக்கோம். லைட்டா தண்ணி அப்படி லைட்டா இந்த சேர் மாதிரி வந்திருக்கு. என்ன இருக்கும், ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணார். அப்பொழுது எகிப்தியர், இதுதான் மேட்ரு, இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். வேணாண்டா, இவங்க கிட்ட போவேணாண்டா, அந்த வார்த்தை எதிரி வாயில இருந்து வரணும். கர்த்தருடைய பிள்ளைங்க பார்த்து இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. யார் சொன்னா இத? மோசே சொல்லல. எந்த இடத்துலயும் மோசே விசுவாச அறிக்கையிட்டார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவான், நீ சும்மா வாடான்னு. எந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாயில இருந்தும் வராத ஒரு ஹீரோய்க்கான ஒரு வார்த்தை யார் வாயில இருந்து வந்தது என்றால் எகிப்தியர் வாயில இருந்து. யார் எகிப்தியரு? கர்த்தருடைய பிள்ளைகளை சாவடிக்கிறதுக்கு பின்தொடரான் பாரு. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று. அந்த 3 வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று, கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று. என் பேர் நான் போட்டு சொல்லிக்கிறேன், நீங்க உன் பேர் சொல்லிக்கோங்க. கர்த்தர் நெல்சனுக்கு துணை நின்று, கர்த்தர் நெல்சனுக்கு துணை நின்று, கர்த்தர் நெல்சனுக்கு துணை நின்று. அந்த வார்த்தை நம்மளே சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் இருக்கு. எதிரிகள் சொல்வார்கள், அவர்கள் வாயிலிருந்து வரும், தேவனை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஏன்டா ரே, அது எப்படா எதனா கேட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுடா, ஏன்டா? கர்த்தர் அவனுக்கு, கர்த்தர் அவர்களுக்கு துணை, கர்த்தர் அவன் கூட இருக்காருடா, ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. அவங்கள நீ இன்னும் நினைச்சாலும் வராதுடா, நீ இன்னும் ஸ்கெட்ச் போட்டாலும் அவனுக்கு விரோதமா ஒர்க் அவுட் ஆகாதுடா. அது எப்படிடா? எல்லாருக்கும் அவனுக்கு புரியுதால, அவனுக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகாதுடா. ஏன்டா? கர்த்தர் அவனுக்கு துணை நிற்கிறாரா, நெல்சனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறாரா. அந்த மாதிரி எல்லாருக்கும் விசுவாசம். கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரா. நீ அரசியல்வாதினா கூட சேர்த்துக்கோ, நீ பிசாச கூட சேர்த்துக்கோ, யார் நீ எத்தனை கூட்டத்தை வேணா பின்னாடி சேர்த்துக்கோ, 600 குதிரை வீரர்கள் பெஸ்ட் ஆனாலும் சேர்த்துக்கோ.
இச்சு தும்சம் பண்றதுக்கு பெஸ்ட் ஆனாக்கு யாருன்னா சாவடிக்கு பெஸ்ட் யாரு வேணா சேர்த்துக்கோ. கர்த்தர் அவர்கள் துணை நிக்கிறாரா போன நம்ம தானே அடி வாங்குறோம். அந்த ஒரு பயம், அந்த ஒரு ஃபியர் ஆஃப் காட், அந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம், ஒரு பயங்கரத்தை கர்த்தர் ஏற்படுத்துறாரு பாருங்க. கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அவங்க பாருங்க வாய் அப்படி வருது. He jammed இங்கிலீஷ்ல he jammed the wheels of the chariots. வீல் ஜாம் ஆயிடுச்சு. வீல் வந்து அப்படியே சும்மா சிக்கன கிக்கன்னு ஜாம் ஆயிடுச்சு. டிராபிக் ஜாம் சொல்லலாம் அந்த ஜாம். He jammed the wheels of the chariot so that they had difficulty driving. அவர் அந்த குதிரை அவ்வளவு ஸ்பீட்ல ஓடல. They had difficulty driving and the Egyptians said, let's get away from the Israelites. The Lord is fighting for them against Egypt. நமக்கு விரோதமா கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்றாரா. அவங்க கடவுள் அவனுக்கு அவன் ஃபைட் எல்லாம் பண்ண மாட்டான். அவன் பார்க்க கிறுக்க மாதிரி இருப்பான். அவனுக்கு சண்டைகள் எல்லாம் போட தெரியாது, வாய் தகராறு எல்லாம் பண்ண தெரியாது, இறங்கி கருது உன்ன மாதிரி என்ன மாதிரி ஸ்கெட்ச் எல்லாம் போட தெரியாது. அது பார்க்க பேக்கு மாதிரி இருக்கும். அதனாலதான் கர்த்தர் அவங்களுக்காக வருவார். புரியுதா நான் சொல்றது? நம்மளே கொஞ்சம் சார் நம்மளே நீ ஓகே நீ வரியா நான் வரவா பாத்துக்கலாம் மோதிக்கலாம், அது ஈஸி. யாருன்னா ஒருத்தர் வின் பண்ணுவாங்க. இங்க என்ன விஷயம்னா கொஞ்சம் பேக்குங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. அதனால டேய் அவனுக்கு எதனா ஸ்டஃப் தான் அவன் இறங்குவான்டா. நீ ஒரு கொக்கி போடுற பாத்துக்கலாம், என்ன பத்தியாடா அந்த மாதிரி பேசின உன்னை என்ன பண்றான் பாடுறான்ட்டு அந்த கதையே கிடையாது. டேய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவாடுறான், அவங்க கிட்ட போவாதுறான். அவர் இறங்கினாருன்னா நைட்டு எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. அவர் இறங்கிட்டாருன்னா அவ்வளவுதான் ஏஞ்சிக்க முடியாது, வச்சு வாங்கிடுவாடுறான். அந்த மாதிரி the Lord is fighting for them against Egypt. இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போம், கர்த்தர் அவர்கள் துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார். இதுல 2 வார்த்தை அண்டர்லைன் பண்ணோம். துணை நின்று விரோதமாய், துணை நின்று விரோதமாய். நம்ம கர்த்தருக்கு உண்மையா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த கர்த்தருடைய பிள்ளைகளா நடக்கும் போது கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். அப்படி நான் இருக்கிற பட்சத்துல நான் கர்த்தருடைய பிள்ளையா உண்மை மொத்தமாய் அவருக்கு என்று இருக்கிற பட்சத்துல எனக்கு விரோதமாய் எது நடந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் நிற்பார். அவ்வளவுதான், சிம்பிளான மேட்டர். 26வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். பாத்தீங்களா ஸ்கெட்ச? இவங்களை பின்னாடியே வர விட்டு இருக்கத்திலே ஈஜிப்ட்ல இருக்கிற பெஸ்டான ஆளுங்கள்லாம் ஸ்கெட்ச் போட்டு தூக்குற கணக்க பின்னாடியே வர விட்டு மோசையை பார்த்து சொல்ற, சரிங்களா ஓகே நீங்களா வந்துட்டீங்களா, சரி இப்ப தங்க என்ன பண்றேன்னா லைட்டா நீ வெளியே வந்துட்டல, லைட்டா இப்ப அந்த கோலை நீட்டுறாச்சா, எங்க ஆண்டவர் நான் தான் வந்துட்டேன்னு நீட்டுறா அப்படின்ற மாதிரி என்ன நடக்குதுன்னா ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறேன் பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. நைட்ல ராக்காலத்தில் அழுகை தங்கும், ஆனால் விடிய காலத்துல சந்தோஷம் உண்டாகும். அந்த மாதிரி சமுத்திரம் அந்த விடியற் காலத்துல என்ன இருக்குன்னா the morning brought them a good news. காலை தோறும் அவருடைய கிருபை புதியதா இருக்கிறது. சோ கிருபையினால கர்த்தர் இவர்களை மீட்கிறார். காலங்காத்தால விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. போகும்போது பலமா போச்சான்னு தெரியாது, ஆனா நம்மளுடைய எதிரிகளை போட்டோம்னா அது பலமா வந்துடும். அதுதான் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். நீ என்னன்னா பிளான் பண்ணானு இவனுங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இவங்களை கவிழ்த்து போடணும் என்னன்னா பிளான் பண்ணானுங்களோ எல்லாமே அப்படியே தலைகீழா மாறி கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியரா அதற்கு எதிராக ஓடும்போது ஐயோ ஓடுறான்னு ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருக்கிற பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் அர்ச்சனை கூட விட்டு வைக்கலாங்க, சான்ஸே கிடையாது, எல்லாரும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இதுதான் டேட்டா. ஒருத்தரை கூட விட்டு வைக்கலாம். ரொம்ப எப்படி சொல்றது, கிளீனா முடிச்சு விட்டுருவாரு. ஒருத்தரை கூட தப்பிச்சிக்கவே முடியாது. அதனாலதான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கும் போகவே கூடாது அந்த மாதிரி. அவர்கள் ஒருவனாகிலும் தப்பவில்லை. யார் யாரெல்லாம் எகிப்துல இருந்து கிளம்பணும் இவங்களை திருப்பி கொண்டு வரல, எல்லாரையும் போடுறான்ட்டு அழகா உள்ள வச்சு டமால் 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 டமால்னு போட்டு ஒரு மாதிரி நாஸ்தி பண்ணி காலி பண்ணிட்டார். இன்னும் யாரும் அன்மியூட் பண்ணாங்க. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. 29வது வருஷம். இஸ்ரவேல் புத்திரரோ
சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே பாத்தீங்களா? இது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? கதை முடிஞ்சுட்டு அப்புறம் கடைசியா நீங்க இந்த மாதிரி நடந்துச்சுங்க ஷார்ட்டா சொல்லுவோம் அந்த மாதிரி. இருந்தது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேல் கண்டார்கள். சும்மா விட மாட்டார். அதாவது நம்மள அந்த மாதிரி எல்லாம் யாருன்னா பண்ணாங்கன்னா கண்ணு முன்னாடி கூட்டிட்டு வந்து பார், நான் கர்த்தர், நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிற போர் வீரன், நான் கர்த்தர், சும்மாலாம் விட மாட்டேன். எப்படி உன்னுடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றத்தையும் நான் பார்த்தேனோ நான் கேட்டேனோ அதே போல உன் ஜெபத்திற்குண்டான பதிலை உன் கண்கள் பார்க்கத்தக்கதாக நான் செய்யறேன். நீ கம்மன்னு உட்காந்து கால் மேல கால் போட்டு வேடிக்கை மட்டும் பாருக்கண்ணான்ற மாதிரி சும்மா தும்சம் பண்ணுகிற தப்பு வித்து ரச்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேல் கண்டார்கள். அந்த ஒரு விஷுவல் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இந்த பக்கம் இவங்க விடுதலை ஆயிட்டாங்க, எல்லாம் ஓகே செலிப்ரேஷன். அப்படியே திரும்பி பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாங்கதான்டா நான் மோசையை பார்த்து முறையிட்டு என்னன்னா சாவடிக்கு கூட்டினு வந்து அப்படின்னு ஒரு மாதிரி புலமை கண்ணு முன்னாடி நான் பார்த்து உதறல் எடுத்துன்னு பயந்த அந்த கேரவங்க எல்லாம் பட்டியெல்லாம் வச்சுன்னு இருக்கிற அந்த 600க்கும் மேற்பட்ட போர் வீரர்கள், தி பெஸ்ட் இன் தி பிசினஸ், பெஸ்டான போர் வீரர்கள் கண்ணு முன்னாடி அப்படியே செத்து கிடக்குறாங்க. கடற்கரை அப்படியே வந்து ஓரம் கட்டிடுச்சு அவங்கள. கடற்கரையிலே ஓகே, கடலுக்குள்ள கடல் ஒதுங்கிச்சு பாடிஸ் எல்லாம். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர், கடைசி வசனம், கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். ஸ்கெட்ச் அது மட்டும் இல்ல, இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் இறங்கினால் ஏன் திரும்ப இறங்குறாரு? நம்மளுடைய எனிமீஸ்க்கு அவர் யார் என்பதை புரிய வைக்கிறதுக்கு மாத்திரமல்ல, உனக்கு தெரிஞ்சா அவர் யார். ஏன்னா அப்பதான் நீங்க எகிப்தியம் பண்ணால அந்த வேலைய கர்த்தருடைய பிள்ளைக்கு நாளைக்கு நீ செஞ்சேன்னு வை ராஜா, உனக்கு இதே ட்ரீட்மெண்ட்னா வெரி சாரி. நிறைய நடந்துக்குது பைபிள்ல. இதுக்கப்புறம் நீங்க இந்த ஹோல் சாப்டர்லாம் நீங்க படிச்சீங்க, அதுக்கப்புறம் வருஷம் படிச்சீங்கன்னா எகிப்தியனை விட மோசமா இஸ்ரேல் ஜனங்க அவங்களுக்குள்ளே நடந்துக்கிறாங்க. பூமி அப்படி பொழந்து உள்ள தள்ளி அப்படியே பார்சல் பண்ணிடுறது. இதெல்லாம் லிட்டரா நடந்துக்குது. கர்த்தருடைய கோபாக்னி எல்லாம் சும்மாவே கிடையாது. பாருங்க, இதெல்லாம் ஒரு வில்லன் மாதிரி தெரிஞ்சாருன்னா ஐம் வெரி சாரி. அவரு ரொம்ப பெரிய ஹீரோ, அவர் அப்படிதான் பண்ணுவாரு. என்ன பண்றது, அது சும்மா இருக்கணும்ல கை கால வச்சுங்க. கர்த்தர் எகிப்தியரின் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து. ரெண்டு விஷயம், அவர் பார்க்க அவங்கள கர்த்தர் யாரு, கர்த்தர் இவ்வளவு பெரியவர்னு பார்க்கணும். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து, ஃபியர் ஆஃப் காட். என்ன வேணா பண்ணலாம், நான் எப்படி வேணா இருப்பேன், நான் கிறிஸ்டியன் சொல்லிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன், எப்படி வேணா பேசுவேன், மக்கள் முன்னாடி நடிப்பேன், என்ன வேணா பண்ணுவேன், நான் தப்பிச்சுப்பேன். அந்த கதையே கிடையாது. இவ்வளோ 3 வாரங்களோ எவ்வளவு உக்கிரமா இருக்கிறான்றத பார்த்தோம். அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம கர்த்தருக்கு பயம், கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும், ஃபர்ஸ்ட் விஷயம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும், இரண்டாவது கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அதான் மேட்டர். கர்த்தர் இவ்வளோ பண்றார் யாருக்காக? அப்படியே திரும்பி பார்த்தா ஒன்னு சொல்றாரு, மோசே இட்ஸ் ஃபார் யூ மேன், உனக்காக. எனக்காகவா ஆண்டவரு? எனக்காகவா? நான் நினைச்சேன் இவங்க இன்னைக்கு ஜோம் பண்ணுவானுங்க, இன்னைக்கு இது பண்ணுவானுங்க, பெருமூச்சு விடுவானுங்க, நாளையில இவங்க நல்லா இருந்தானுங்கன்னு வையேன் என்னை மறந்துடுவானுங்க. அவங்களுக்கு அதெல்லாம் சில மோசே உனக்காக ஒருத்தனுக்காக. பாருங்க, இதுதான் வசனம் சொல்லுது. எதுக்கு இவ்வளவு கலங்க விட்டுறாரு அப்படின்னா, ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசையின் இடத்திலும் விசுவாசம் இல்லையே. என் மேல விசுவாசம் வைக்கிறது இருக்கட்டும்டா, நான் கடவுள். ஆனால் அவர்களை வழிநடத்துகிற தலைவன், அவர்களை வழிநடத்துகிற லீடர் ஆகிய உன் மேல அவங்களுக்கு நம்பிக்கை வேணும், உன் மேல அவங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். நாளைக்கு இதை செய்யறானா செய்யணும் அப்படின்னா, உன்னை நடத்துகிற நான் எவ்வளவு பயங்கரமானவர். கர்த்தர் இறங்கினால்னா இவங்க கண்ணு முன்னாடியே டெட் பாடிஸை காட்டு, கரையில ஒதுங்க. ஏன்
உள்ளே மீன்களை வச்சு சாவடிச்சிட்டு இருக்கலாம்ல, மீன்களை வச்சு சாப்பிட்டா கண்ணு முன்னாடி செத்த பின்னங்களை பாக்குறேன். என்னடா எனக்காக மோசே ஆளப்பற அவருடைய மோசைய வந்து நின்னாங்கன்னா, ஐயா சாஷ்டாங்கமா வந்துட்டு, நாங்கய்யா நல்ல வேலை உங்க கீழ்ப்படிந்து வந்துட்டோம். உங்களுக்கு விரோதமா எதனா பேசியிருந்தாலும் மன்னிச்சிடுங்கய்யா. அடி போட்டு பொழங்கிற மாதிரி. அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசையின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி இந்த சாப்டர் முடியுது. இன்னும் ஒரே ஒரு வேர்ஸ் பார்த்து நம்ம முடிக்கலாம். இது வந்து நான் இந்த பிக்சர் சார்ந்து ஒரு வேரியர் காட்னு போட்டு எடுத்தேன். பார்த்தா இன்னைக்கு எங்க சபையோடைய கல்வாரி கிறிஸ்து சபையோடைய வாக்குத்தத்தம் ஆகி போச்சு. ஆனா இந்த மெசேஜ் நான் எப்பயோ ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். கர்த்தருடைய சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பாத்தீங்களா? இதுதான் அந்த சிம்பிள். இந்த ஒரு வசனத்தை அப்படியே ஓவராலா சம்மப் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததை தூக்கி ஒரே வசனத்துல சொல்லணும் அப்படின்னா, கர்த்தருடைய தூதன் நம்ம பார்த்தல தூதனானவர் அவங்க முன்பதாக போனாரு. அதுக்கப்புறம் இவங்களை பாதுகாக்க பின்னாடி வந்துட்டார்ல. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். The angel of the Lord encamps around those who fear him and he delivers them. நிறைய நேரத்துல நம்ம எதுக்கு ஆசைப்படுவோம்னா, கர்த்தர் என்னை விடுவிக்கணும், கர்த்தர் என்னை காக்கணும், கர்த்தர் என்னை ரட்சிக்கணும், நிச்சயமா நடக்கும். ஆனா one thing God is expecting from us, the fear of God. கர்த்தருக்கு பயப்படும் பயம் காணப்படுகிறதா, அல்லது துணிகரமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? கடைசியா அந்த சாப்டர் முடிஞ்சது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசே இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஃபியர் ஆஃப் காட்னா ரெண்டும் இருக்கும். கர்த்தருக்கும் பயப்படணும், கர்த்தருடைய ஊழியக்காரங்களும் கப்பு வேலையை பார்த்துட்டு கம்முன்னு போயின்னு. இதுல எதனா ஒண்ணு கான்ட்ராடிக்ட் பண்ணாலே கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் செய்வாரு. அத நம் கண்கள் காணும் என்று சொல்லி இந்த வார்த்தையை நான் முடிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ ஆல். இதோட நான் யூடியூப் ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.